நம்ம திருக்கார்த்திகைக்கு கண்டிப்பா வீட்ல வந்து விளக்கேத்துவோம். ஆனா இந்த மாதிரி தண்ணி ஊத்துனா விளக்கெரியும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஆக்சுவலி நம்பிதான் ஆகணும். இதை வந்து நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். ஸோ என்ன பொருள்லாம் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வால்ட் லைட், அப்புறம் ஒரு BC547 டிரான்சிஸ்டர், அப்புறம் ஒரு 1K ரெஜிஸ்டர், இதுக்கு பவர் சப்ளை கொடுக்கறதுக்காண்டி ஒரு சின்ன பேட்டரி ஒன்று எடுத்திருக்கேன். இதெல்லாம் செட் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன அகல் விளக்கு ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதோட கனெக்ஷன்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா LED லைட்ல நம்ம வந்து ரெஜிஸ்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்டரை கனெக்ட் பண்ண பிறகு நம்ம வந்து BC547 டிரான்சிஸ்டர்ல பார்த்தீங்கன்னா எமிட்டர், பேஸ், கலெக்டர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3 பின் வந்து இருக்கும். இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பின், அதாவது நமக்கு பேர் தெரிய மாதிரி வச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின்ல வந்துட்டு நம்ம லைட்டோட மைனஸை பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டரோட சென்டர் பின், அதாவது பேஸ் லைனை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு உள்ள ஒரு ஒயர் மூலமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டர், அதாவது லாஸ்ட் பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்ல பார்த்தீங்கன்னா மைனஸ் வால்டேஜ் வந்து இன்புட்டா கொடுக்கணும். அதுக்கு பிறகு வந்து பிளஸ் வால்டேஜ் பார்த்தீங்கன்னா லைட்ல வந்து டைரக்டா கொடுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்ல பார்த்தீங்கன்னா டைரக்டா ஒரு பிளஸ் லைனை கொடுத்துருப்போம்ல, அந்த பிளஸ் லைன்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்துட்டு போய் நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல 2 ஒயரும் பக்கத்துல பக்கத்துல வச்சுக்கிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியில ஒயரை கனெக்ட் பண்ணி அதுக்கு பிறகு டேப்பை சுற்றி இந்த மாதிரி வச்சிருக்கேன். அதுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டிக்கிடுறேன். அதை பேட்டரி கவர் பண்றதுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் மூடி ஒன்று எடுத்து அதில் க்ளூ வச்சு இந்த மாதிரி ஒயர் போறதுக்கு லைஸாக கட் பண்ணி அழகா பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செக் பண்ணணும். இதில் ரெண்டும் கை வச்சோம் பார்த்தீங்கன்னா அழகா வந்து லைட் எரியும். இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்க தண்ணி ஊற்றுறோம் பாருங்க, வேற லெவலில் வந்து லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நைட்லாம் வச்சு பார்த்தேன், வேற லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.